முட்டாய் சேல கட்டி பட்டு பண்ணு போட்டு கட்டி கொண்டு போறவள் இப்பவே உங்கள் பேர் பெண்மையோ இன்பமே உங்கள் பேர் பெண்மையோ என் இதயக்கனி நான் சொல்லும் சொல்லி மழலை கேய் என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி எம்மைமா பேரு தாண்டா அஞ்சல அவ கபிந்து பூந்துட்டாரா நெஞ்சில உன்னாண்டதான் நானும் வந்து கெஞ்சல இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் லப்புல தக்காளி பழமா முழிக்கிட்டா என்ன மனச நீ நாட்டம் ஆடிட்டா பொண்ணு புஷ்ன்னு தீரில நாகினி போல கழுகா சுத்துறேண்டி ஓ பின்னால வாடி நீ வாடி என் குல்கி குல்கி காய கோணையத்தான் வச்சுக்கிட்டு வாடி நீ வாடி என் குல்கி குல்கி காய கோணையத்தான் வச்சுக்கிட்டு எடுத்துல செல்வி எம்மை பேரு தாண்டா நெஞ்சில அவன் கபின்னு பூந்துட்டாரா நெஞ்சில நானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறேன் ராவா கண்ணி போட்டுக்கிட்டு ராகம் பாடுறேன் அடிமானே உன்னை தானே எண்ணி நானே வாடுறேன் ராவா கண்ணி போட்டுக்கிட்டு ராகம் பாடுறேன் அடியாத்தே ஆத்தே என் ஆடி மாச காத்தே என் மனச மாத்தி போட்டு மல்லாக்கா என் செல் நம்பர் பார்த்து நீ சுத்தா பண்ணும் போது உன்னை புரிஞ்சுக்கிட்டே இன்னும் நல்லாக்கா மானே ஒண்ணு தானே எண்ணி நானே வாடுறேன் ராவா கண்ணி போட்டுக்கிட்டு ராகம் பாடுறேன் பெருசு பண்ண கேட்டா மோசம் பண்ணுமா எட்டெல்லாம் மரணத்து கேட்குமா பெருசு பண்ண கேட்டா மோசம் பண்ணுமா சோக்கனா அடிக்கலாம் அவையோரே சமையோரே வந்தாய தாயே வாமகனே என்றாயே தந்தாய நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடும் உன்னை மறப்பேனா உனைப்பாடா திருப்பேனா என்னை தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னை தான் காணும் உலகம் தமிழ் தாய் வள்ளுவன் வாக்கினிலே பிறந்த கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாம விற்றிருக்க நமக்குள் முத்தாக விருதுக்கு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என் கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்டின அந்த 63 பேருக்கு நன்றி கையை தட்டாம உட்கார்ந்து நன்றி நல்லா ஜோரா ஒருத்தர் கை தட்டி வைங்க ஒன்றும் வசதியே வைக்காதீங்க அதுலயும் குறிப்பா நம்ம தாய் குளங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் அந்த மேடையில சொல்லிட்டு போறேன் தாய் குளங்கள் நீங்க நல்லா கை தட்டினீங்கன்னா நிறைய முடி வளரும் அங்க பாருங்க சார் இருட்டுல ஒரு அக்கா தட்டிவிட்டு உடனே இழுக்குது உடனே எப்படி வளரும் ஒரு 10 நாள் கழிச்சு போய் கண்ணாடியில் பாருங்க அது பாட்டில் வளர்ந்துருக்கும் நீங்களா பரவாயில்ல முந்தானத்து ஒரு ஊர்ல அப்படிதான் போய் சொன்னேன் சரி இங்க இருக்க பெண்கள் நல்ல கை தட்டினா முடி வளரும் நல்ல ஒரு அக்கா வேகமா தட்டிவிட்டு இழுத்துச்சு கையோட வந்துருச்சு சவறு முடி வச்சிருக்க அதுவே மறந்து பிடிச்சி இழுத்து அந்த மாதிரிலாம் இல்லாம வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நில்லுங்கிற கதையா ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க அதுலயும் பாருங்க ஆடியோ எக்ஸலன்ட் ஆடியோ நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஊர்ல நீங்க போய் திருவுருவீங்கல்ல அப்படி சொன்னா பிரச்சனை இல்ல சரி அன்னைக்கு நான் தெரியாதமா ஒரு ஊர்ல போய் இந்த வேதரஞ்ச பக்கம் ஒரு நிகழ்ச்சி ஆமா சவுண்ட் பத்தலன்னா அண்ணன் பார்த்து அண்ணன் ஏத்துங்க அப்படின்னு அவர் கீழே குடிச்சுட்டு ஏத்திட்ட தம்பி பேசல நடிச்ச படம் செங்கோட்டை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படம் பேட்டை சூப்பரான இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரே கோட்டை தமிழ்நாட்டிலே நம்ம எல்லப்பன் பேட்டை நடுவீங்க அணிந்தவா கண்டோர் தொழும் விலாசா சதங்கையானோ பாத வினோதா லிங்கேஸ்வரா கூடுனமே கூட்டு வண்டி காரவே மாட்டினமே நவ ஜோடி சந்தையிலமா என்னோட ஒரு மாச சம்பளம் 3.5 லட்சம் ரூபாய இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு கொடுக்காதனால ஒரு போட்டுக்க பிரேஸ்லெட்டையும் செயினையும் கழட்டி ஒட்ட கொடுத்து போறாங்க 3.5 ரெடியா இருக்கீங்களா இன்கம் டாக்ஸ் நீ வேற மாட்டி ரெடியா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஓகேவா ரெடி 1 2 3
அதுல பாத்தீங்களா ஒரு பேத்தி தட்டாம உட்கார்ந்து இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா தட்டி அதோட பேசுறது அப்படி இல்ல. பங்காள ரெடியா இருக்கீங்களா? பவர் காமிச்சிருமா? ஓகே ரெடி 1 2 3 அரா 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 5 5 10 ஆண்கள் நானே கெத்துங்க அப்படி ப்ரூவ் பண்ற கூட்டங்க. எவ்வளவு உற்சாகமா கை தட்டுறாங்க. காதல் பாட்டை கூட இவ்வளவு சுவாரஸ்யமா நாங்க கொடுத்தோம் தெரியுமா? காதல் பாட்டு எங்களை மாதிரி உங்களால கொடுக்க முடியுமா? நான் கேக்குறேன். அதுல இந்த இப்போ ஒரு படம் வராதுங்க. உங்களெல்லாம் எதுவுமே நாங்க குறை சொல்லி வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. என்னுடைய முன்னோன் என் முப்பாட்டன் தமிழன் அவன் பாடின பாட்டுங்க நாட்டுப்புற பாட்டு. உங்களுக்குன்னு மனசுக்குள்ள அப்படி நீங்க பேசும் பொழுதும் நகைச்சுவையை வாரி அப்படியே சுண்டல் போல கொடுக்கும் பொழுதும் அப்படியே பாட்டாளி எல்லாரையும் மயக்கும் போதும் அத பாடு என் பொண்ணு பாத்துட்டே இருக்குது ஐஸ் இந்த பாட்டை கேட்க. அப்படியே உங்களை பத்தி நான் தான் எழுதியிருக்கேன். என்ன தெரியுங்களா? கட்டான கட்டழகா ஏ கனிவான பெச்சழகா, கட்டான கட்டழகா ஏ கனிவான பெச்சழகா, நகைச்சுவை வாரி அறிக்கும் நடுவரே எங்க நடுவரே, நீங்க நல்ல தீர்ப்பு வழங்க வேணும் மக்களுக்கு, நீங்க நல்ல தீர்ப்பு வழங்க வேணும் மக்களுக்கு. மக்கள் எல்லாம் கூடி இருக்கு உங்களோட பாட்டை கேட்க, மக்கள் எல்லாம் கூடி இருக்கு உங்களோட பாட்டை கேட்க, எதிரணி பேச்ச கேட்டு நடுவரே எங்க நடுவரே, சும்மா எடா கூடம் பண்ணாதீங்க நடுவரே, எதிரணி பேச்ச கேட்டு நடுவரே எங்க நடுவரே, சும்மா எடா கூடம் பண்ணாதீங்க நடுவரே. கட்டான 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 கட்டழகா ஏ கனிவான பெற்றழகா, கட்டான கட்டழகா ஏ கனிவான பெற்றழகா, நகைச்சுவை வாரி இருக்கும் ஜோதியே நவ ஜோதியே, நீங்க நல்ல தீர்ப்பு வழங்க வேணும் மக்களுக்கு, நீங்க நல்ல தீர்ப்பு வழங்க வேணும் மக்களுக்கு. பாட்டுனா அப்படி இருக்கணும். ஜோரா கை தட்டுங்கக்கா. அடேங்கப்பா எப்படியாப்பட்ட ஊரு இது. இப்ப நீ இந்த பாடினதையும் இந்த நிகழ்ச்சி யாராரு பாத்துட்டு இருக்காங்க தெரியுமா? விஜய் டிவி கலக்க போகுது யார் பழனி இப்ப லைன்ல வந்தாரு. அவரு வீடியோ கால்ல பாத்துட்டு இருக்காரு. அடுத்தது Time is already 12:01. Good morning, my dear judge. First of all, I just want to thank our judge, Mr. Navjoti sir, for this greatest opportunity to stand in front of you people. This is a greatest opportunity for me. You people are so awesome. You people are continuously enjoying the show for the past 3 hours. Yes, this is Airtel, this is BSNL, such a Docomo. My dear judge, why you are continuously putting ching chang for Paniamal? As I am suffering from fever, I am unable to attend the class. Please give me grandpa 2 days only the boss. Can I proceed on my topic, my dear? இது என்ன தமிழ் பட்டிமன்றமா? இது எங்க நடக்குது? லண்டன்ல நடக்குது. Can I proceed on my topic? அது புரட்சி தலைவரா யா கலைஞரா? ஒரு வஞ்சி கொடி நீதானம்மா, கண்ணுக்கொரு வந்த கிளி காதுக்கொரு காடு குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா, தத்தி தவழும் தொங்கு திமிழே, முங்கி பெருகும் தங்க தமிழே, முத்தம் தர நித்தம் வரம் நட்சத்திரம், யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாழ்ந்து மூச்சு வாழ்ந்தால்
உலகத்தில் மன்னவன் காவிய நாயகனே, என்னுயிர் தேசத்து காவலனே, வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே, சிந்திய விண்மணி சிப்பியில் முத்தாச்சு. கேப்டன் அவர்கள் எங்க இருந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு தமிழ் மக்கள் அப்படின்னு சொல்லி காத்தடிக்கு பாடி கொஞ்சம் சேர்த்தனைக்கு மானே மாங்குயிலே அடி அடி மச காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேர்த்தனைக்கு மானே மாங்குயிலே அடி நானே ஆங்குயிலே அடி தஞ்ச பாடு அன்புலனா இனா போல அன்புல நான் புடவைக்கு மறக்கிற அடி மச காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேர்த்தனைக்கு மானே தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் தமிழை என்றும் என்னுயிர் என்பேன் கண்டி. தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இவங்க பாட்டுல ஏ வாடா வாடா போட்டலாமா, ஒரு கணவனை வாடா போடா பையா இப்படி எல்லாம் சொல்றதா நான் நாகரிகம் நான் கேக்குறேன். தமிழ்நாட்டு பண்பாடையே கெடுக்கிற மாதிரி இருக்க கூடாது. இவங்கதான் திரைசை பாடல என்னங்க, என்னைக்காவது நாட்டுப்புற பாடல் பாடி ஒரு திரைசையிலே போட்டிருக்காங்க, என்னைக்காவது ஃபெயிலியர் ஆயிருக்கா நான் கேட்கறேன். ஆனா எத்தனையோ திரைப்படங்கள் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஆனா திரைப்படத்துல நம்ம நாட்டுப்புற பாடலை கொண்டு போய் வச்சு எந்த பாடலாவது ஃபெயிலியர் ஆயிருக்கா நான் கேட்கறேன். இல்ல 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 It's the sweet song. It's the best song. That's the rock shoe. It's the hey, hey. வாடா வாடா பையா என் வாசல் தாண்டி போயா, என் வாசல் தாண்டி வந்து என் வாசம் வாங்கி போயா. இந்த பாட்டை சினிமாவில் ட்ரை பண்ணுறாங்க. ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு வந்து ஆசையில பாட்டு கேட்டியா, நான் சொல்றேன். இந்த பாட்டு டைமிங்ல எங்க படிக்காதவங்க எங்க கிராமப்புறங்கள்ல இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு எழுத படிக்க அந்த காலத்துல எழுத படிக்க தெரியாது அவங்களுக்கு. ஆனா அந்த இசை ஞானம் எப்படி வந்து தெரியுமா, அந்த டைமிங் நாத்து எடுத்து வைக்கிறாங்க. அவங்க பாட்டு பாருங்க, எங்க பாட்டு பாரு நாத்து கை அவங்க பாட்டு அது. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வைக்கணும் பூவாய். இதே டைமிங்ல நாட்டுப்புற பாடல் எங்க அம்மாவோட பாட்டு எப்படி வந்து தெரியுமா, ஏன் சிம்பி சிம்பி ஐயாவே நான் தேடுத்து ஏன் சித்தெழுந்து ஐயாவே நோகுதையா நோகுதையா, மன்னி மன்னி ஐயாவே நான் தேடுத்து ஏன் மணி கட்ட ஐயாவே நோகுதையா நோகுதையா. நாட்டுப்புற பாடல் என்பதை விட கிராமிய பாடல் என்பதுதான் உண்மையான அர்த்தம். கொள்கை வச்சிருந்தாரு, பொண்ணு எடுக்க போற இடத்துல கொழுந்தியா இருந்தாதான் பொண்ணு கட்டணும் பிடிவாதமா இருந்தாரு. ஆமா அது மேல ஒரு கண்ணா அது ஒரு கண்ணா இருக்கு. அதனாலதான் கொழுந்தியா தனியா சொல்றாரு பாரு, கொழுந்தியா தான் முக்கியம் அப்படின்னு. நான் தான் சொல்லிட்டேன், பிறப்பு முதல் இறப்பு வரை திரை இசை பாடல கிடையாது. ஆனா நாட்டுப்புற பாடல் தான் எங்களை பார்த்து. அருமை பெரியவர்களே, நல்ல கேள்வி. தமிழர் பண்பாட்டை பெரிதும் போற்றி காப்பது. தமிழர் பண்பாடுனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சோம்னா போதும். பண்பாடு என்பது மனதை பண்படுத்துவது. ஒரு மனிதனை பண்படுத்துவது தான் பண்பாடு.
10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா ஓ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா ஓ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா ஓ ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து கொத்தி வளர்த்த அம்மா ஓ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா எறும்பு அண்டாம தூசு தும்பு சேராம தொப்புள் கோடி அறுத்தெடுத்த அம்மா கண்டுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறும் பொங்கி கொடுத்த அம்மா ஓ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா ஓ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. ஒலிவழி அமைத்த அன்பு சகோதரர் சுப்பிரமணியன் ஆடியோ நிறுவனத்தைச் சேர்ந்த அன்பு நண்பர்களுக்கும் அனுமதி அளித்து பாதுகாப்பு அளித்த காவல்துறை அன்பர்களுக்கும் மின்வாரிய ஊழியர்களுக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை எங்களை அழகாக படம் பிடித்து நம்முடைய எல்லப்பன்பேட்டையில் நடந்த இந்த கும்பாபிஷேக பட்டிமன்ற பாட்டுமன்ற நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் பார்க்கும்படி செய்த நெய்வேலி நிறுவனத்தைச் சேர்ந்த எனது அன்பு சகோதரர் எனது அழைப்பை ஏற்று இங்கு வந்து ஒளி பதிவு செய்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் கணேஷ் சசிகலா அவர்களுக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி நன்றி வணக்கம். திருக்குறள் புத்தகத்திற்கு ஒரு 10 பிள்ளைங்க மட்டும் வந்து சின்ன பிள்ளைங்களா